ஒரு கதையிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்யும். இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இது கிராமத்து குழந்தைகளும் நண்பன் மாமரம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தின் நிழலில் குழந்தைகள் தினமும் விளையாடினார்கள். அது அவர்களுக்கு இனிய பழங்களையும் கொடுத்தது. பறவைகளுக்கும் அது ஒரு பாதுகாப்பான வீடாக இருந்தது. ஆனால் ஒருநாள் கிராம மக்கள் கூடி பேசிக் கொண்டார்கள். இந்த மரத்தை வெட்டிவிட்டால் நமக்கு நிறைய மரக்கட்டைகள் கிடைக்கும். அதைக் கேட்ட குழந்தைகள் மிகவும் சோகமடைந்தார்கள். அவர்கள் மரத்திடம் ஓடி வந்து அதைக் கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டார்கள். மரமே, நீ எங்கள் நண்பன், நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் மரம் மெதுவாக காற்றோடு கிசுகிசுத்தது. நீங்கள் என்னை காப்பாற்றினால் நான் எப்போதும் உங்களுக்கு நிழலும் பழங்களும் கொடுப்பேன். அதைக் கேட்ட குழந்தைகள் ஓடி பெரியவர்களிடம் சொன்னார்கள். மரத்தை வெட்டாதீர்கள், இது எங்கள் நண்பன். இது இல்லையென்றால் பறவைகளும் நாமும் துக்கப்படுவோம். குழந்தைகளின் அன்பையும் உறுதியையும் கண்டு பெரியவர்களின் மனம் மாறியது. அவர்கள் அரிவாள்களை வைத்துவிட்டு மரத்தை வெட்டாமல் காப்பாற்றினார்கள். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் அந்த மரம் நண்பன் மரம் என்று அழைக்கப்பட்டது. பாடம்: இயற்கை நம் உண்மையான நண்பன். அதை நாம் காப்பாற்றினால் அது எப்போதும் நம்மை காப்பாற்றும். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.